ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. நம்ம யூஸ்வலாக வெளியில் போனாலே கண்டிப்பாக விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எல்லா குழந்தைங்களுமே இது கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன் நம்ம அதை வீட்லேயே செய்யக்கூடாது? ரொம்ப சிம்பிளான ஐட்டம் தான். அதையே நம்ம வீட்டில் செஞ்சுட்டு நம்ம குழந்தைங்களுக்கு ஹைஜீனிக்காக கொடுப்போமே. வாங்க, நம்ம இன்றைக்கி ரோட்டு கடை காளான் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த ரோட்டு கடை காளான் செய்யறதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட் கேபேஜ் அண்ட் மஷ்ரூம். இந்த காளான் சில பேர் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை ஒன்லி இந்த கேபேஜ் மட்டுமே போட்டும் செய்வாங்க. நாங்கள் இன்றைக்கி கேபேஜ் மட்டுமே போட்டு செஞ்சுருக்கோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னா, பொடி பொடியாக கேபேஜ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூடவே 2 டீஸ்பூன்ஸ் ஆஃப் மைதா அண்ட் 2 டீஸ்பூன்ஸ் ஆஃப் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டீஸ்பூன்ஸ் ஆஃப் அரிசி மாவு ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு அடுத்ததாக இன்றைக்கி கொஞ்சம் பைண்டிங்காக கடலை மாவும் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸ்பைஸ்க்காக சில்லி பவுடர் ஆட் பண்ண போகிறோம். சில்லி பவுடர் அண்ட் சால்ட். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இந்த கேபேஜ் இருக்கிற வாட்டரே நமக்கு கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஊற விட்டுருங்க. ஊறினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து அப்படியே உதுத்துன மாதிரி நம்ம கொதிக்க போகிறோம். கடாயில் ஆயில் வச்சுட்டு நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த கேபேஜஸ் எல்லாத்தையுமே போடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுக்கலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். ரொம்ப தண்ணீர் ஊற்றிட்டு நம்ம போண்டா மாதிரி இருக்கக்கூடாது. நல்லா ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாகவே போட்டுக்கலாம். அதனால் லிட்டிலாக போடுங்க. சீக்கிரத்துலேயே உதிர்ந்து வந்துடும். அது ஏன்னா கேபேஜ் எல்லாமே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுனால எல்லாமே ஆயிலில் ஸ்ப்ளிட் ஆகிடும். இப்போ எல்லாத்தையுமே நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. எடுத்ததுக்கு அப்புறமா அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். விட்டுட்டு ஆனியன்ஸ் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பொடி பொடியாக நம்ம பெரிய வெங்காயம் போட்டாலும் சின்ன வெங்காயம் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். போட்டு நல்லா ஆனியன் வதங்கட்டும். கூடவே கருவேப்பிலை, அப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். எல்லாமே போட்டு நல்லா வணக்குங்க. வணக்கினதுக்கு அடுத்ததாக நம்ம டொமேட்டோவை கொஞ்சமாக பியூரி பண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் இன்றைக்கி டொமேட்டோ அண்ட் இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டேன். ஸோ அதையும் போட்டுட்டு இப்போது கலக்கிக்க போகிறோம். கொஞ்சம் நேரம் இந்த டொமேட்டோ நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம இது கூட காரத்துக்கு தகுந்த மாதிரியான சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கலர் பவுடர் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் கலர் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சமாக ஜீரா பவுடர் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது எல்லாமே போட்டுட்டு கொஞ்சமாக வாட்டர் விட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவோம். நல்லா கொதித்து வரட்டும். அப்போ தான் அந்த சில்லி பவுடர் அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட ஃப்ளேவர் எல்லாமே கம்மியாகும். ஸோ இந்த ஃப்ளேவர்லாம் போனதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு ரெடியாக வச்சுருக்கிற இந்த கேபேஜை ஆட் பண்ணிக்க போகிறோம். இதை எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. கொஞ்சம் வாட்டர் தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் சில பேர் சிக்கன் மசாலா பவுடர் இல்லை மட்டன் மசாலா பவுடரும் ஆட் பண்ணுவாங்க. ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா அதையும் நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் நேரம் கொதிக்கும். அதனால் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி லிட் போட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். இது எல்லாமே மிக்ஸ் ஆகி வரட்டும். யூஸ்வலாக நம்ம கடைகளில் போனோம் அப்படின்னா நிறைய கலர் பவுடர் ஆட் பண்ணியிருப்பாங்க. இன்னும் நிறைய கரம் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. நம்ம வீட்டில் செய்கிறதுனால நான் இந்த எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் எதுவுமே ஆட் பண்ணலை. ஃபைனலாக கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கறதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவை 1 டீஸ்பூன் வாட்டரில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதை ஊற்றின உடனேயே திக்காக ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. லைட்டாக கொதிக்க விட்டீங்க அப்படின்னா திக்காக ஆரம்பிச்சிடும். திக்காகிடுச்சு அப்படின்னாலே நம்மளுடைய இந்த ரோட்டு கடை காளான் சூப்பராக ரெடி ஆயாச்சு. இந்த ஸ்டேஜில் கார்னிஷிங்காக நம்ம கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். தூவிட்டு ஸ்லோவில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, இந்த ரோட்டு கடை காளான் சூப்பராக ரெடி ஆயாச்சு. இதை ரொம்ப டஃப்பான ஜாப் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வீட்டில் செய்யாமல் இருந்திருப்பீங்க. சிம்பிளான ஐட்டம் தான். வீட்டில் செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களுக்கு கொடுங்க. வெளியில் ஏன் நம்ம சாப்பிடணும்? இதை நீங்களே வீட்டில் செய்யலாமே. ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரியான இன்னும் நிறைய சிம்பிளான ஐட்டம்ஸ்க்காக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காத்துருங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேரும் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.